வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மெமரி, நினைவாற்றல், அதனுடைய சிறப்பு தன்மைகள், இதிலெல்லாம் நினைவாற்றலை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும். நினைவாற்றலை என்ன மேலும் சிறப்படைய செய்வது எங்கனம் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதில் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, செய்திகளை உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிறது, உடனுக்குடன் மனசில் நிறுத்திட்டு படித்ததை அப்படியே வெளியில் சொல்ல முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட நினைவு, அதனோட சிறப்பு, அதனோட நினைவாற்றல், நினைவிலை பெரும் ஒரு ஆற்றல் மிக்கதாக மாற்றிக்கொள்வது, அதில் இது உள்ள அடங்கினது தான் இது எல்லாமே. அதில் டு பிகின் வித் என்ன பண்ணலாம், எதை பற்றி பார்க்கலான்னு கேட்டால் நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியை பற்றி பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் மெமரி பற்றி சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த நினைவாற்றலில் வரும்போது குறுகிய காலத்துக்குள்ளே சில விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே, ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும், ஒரு ஹாஃப் டே மட்டும், அதுபோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே நம்ம செய்திகளை நினைவில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட அறிவுத்திறமையை வெளியில் காட்டுமா? அது போருமா? அது நம்மளுக்கு டஸ் இட் சஃபிஷியன்ட் டு ஹேவ் இட் அப்படின்னு கேட்டால் அநேகமாக நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வரும். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் அடிக்குவேட். அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரியில் நிறைய செய்திகளை நம்ம சேகரித்து வச்சுக்கிறது நம்மளோட அறிவுத்திறன் மேம்பாட்டுக்கு வழிவகுக்குமான்னு கேட்டால் அநேகமாக அது வழிவகுக்காது. அறிவுத்திறன் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கணும் என்ன சொன்னால் நிறைய அளவில் பெரிய பெரிய செய்திகளை லாங் டேர்ம் மெமரியில் உபயோகப்படுத்திக்கணும். தட் இஸ் தொடர்ந்து நினைவாற்றலில் இருத்தி கொள்ளறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தின பிறகு தேவைக்கு ஏற்ப, அவசியத்துக்கு ஏற்ப, அப்புறம் அந்த டைமுக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப அந்த நினைவில் கொண்டுள்ள செய்திகளை வெளிக்கொணர்ந்து நம்மளுடைய சிறப்பு தன்மையை காட்டிக்கணும். அது பேசுகிறதா இருந்தாலும் பேசி நம்மளோட சிறப்பான நினைவு திறனை காட்டிக்கொள்ள வேண்டும். இல்லை அது எல்லாத்தையும் எழுதணும், எழுதி தான் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனில் இருக்கணும். யூ ஷுட் ப்ரெசென்ட் எவ்ரிதிங் இன் ரைட்டிங் ஃபார்மேட் அப்படின்னா எழுதி சொல்லணும். இல்லைன்னு இப்போ தான் நம்மளுக்கு நிறைய கணினி வந்திருக்கு, மென்பொருளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனாக கொடுக்கணும். இது நம்மளோட நினைவாற்றலை பெருக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டும். ஆனால் ஒரு நினைவில் இருக்கிற செய்தியை நம்ம வெளியில் பேசும்பொழுது கிடைக்கிற ஒரு சிறப்பு நம்மளோட இந்த கம்ப்யூட்டரில், தட் இஸ் கணினி மூலமாக, மென்பொருள் மூலமாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுதோ அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். யோசித்து அட்ராண்டமாக என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் தொகுத்து எழுதி நம்ம அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் நினைவாற்றலை கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம், பழைய செய்திகள், பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அது எல்லா செய்திகளும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து ஒரு ஸ்லைடு போல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் நினைவாற்றல் இருக்கக்கூடிய சிறப்பை தான் அது வெளிக்கொணரும். அதனால் நினைவாற்றல் சிறப்பாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பெரிய அளவில் பேசும்பொழுது சொல்லாற்றல் மூலமாகத்தான் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் மெமரி பற்றி தான் இப்போ பேச துவங்கினோம். அதாவது குறுகிய காலத்தில் நம்மளுடைய நினைவு திறன் எங்கனம் சிறப்படையும், எங்கனம் மேன்மை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, இதை பற்றிலாம் கூட நம்ம பேசியிருக்கோம். இந்த சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது என்னன்னு சொன்னால் அட்ராண்டமாக சிறப்பான செய்திகளை அடுத்தடுத்து என்ன நம்ம பேச போகிறோம் எழுப்பி அதில் அது ஒரு பெரிய வெர்சடைல், அது ஒரு பெரிய முக்கியமான இடம் இந்த சென்ட்ரல் டெண்டன்சி. அந்த வெர்சடைல்ங்கிற வார்த்தைக்கு நம்மளுக்கு இங்கிலீஷில் நிறைய பேர்த்துக்கு அது பொருள் தெரியும். அப்படின்னா எல்லாவற்றையும் ஒரு நேரத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் அடுத்தடுத்தும் நம்ம என்ன செய்யணும், பெரிய அளவில் பேச தெரிஞ்சால் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வர்சடைல் அப்படின்னு பேர். அந்த வர்சடைல்ங்கிற வார்த்தையை சிறப்பான, அதாவது அறிவுக்கு உட்பட்ட இல்லை, அறிவில் கூட நிறுத்திக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசணும். சாதாரண ட்ரைவல் செய்திகளை பற்றி இல்லை, பொதுவான சிறப்பான கருத்துக்களை வெளியில் கொண்டு வரும்பொழுது அது வர்சடைல் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோன்னா ஒரே நேரத்தில் சில சிறிய மற்றும் பெரிய செய்திகளை பற்றி ஒரே நேரத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் ரியலி ஹைலி ஒரு செய்திகளை தொகுத்து வைச்சிருக்கக்கூடிய இடம். அதே சமயத்தில் வெர்சடைல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்கு அதுலேருந்து நிறைய செய்திகளை நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். அது எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், முன்னாடியே சொன்ன ஒரு நியூரல் நாட் போல், ஒரு நியூரல் லூப்பு போல் ஒரே தொடர்புடைய செய்திகளை, ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கிற செய்திகளை அது தொடர்பு செய்திக்கும். அது என்ன பண்ணோம்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்விட்ச் பிட்வீன் தி ஐடியாஸ்.
ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பேசும்போது இன்னொரு ஐடியா வருது, இன்னொரு எண்ண ஓட்டங்கள் வருது, அந்த எண்ண ஓட்டத்தோட ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அந்த எண்ண ஓட்டத்தை வெளியில் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால், அது மாதிரி ஸ்விட்ச் பிட்வீன் ஐடியாஸ். அப்புறம் ஒரு பெரிய வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கூட ஒரு சின்ன வேலையை செய்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வாட் இஸ் தட் இன் யுவர் மைண்ட், வாட் இஸ் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங் நவ், வாட் இஸ் த டாபிக் ஃபார் ரைட்டிங் நவ் அப்படின்லாம் கேட்டால் அந்தந்த கேள்விகளுக்கு தகுந்த உடனே டக்குன்னு பதில் சொல்ல முடியும், உடனுக்குடன். அது மேலே அதாவது த ரிப்ளை கேம் ஆஸ் என்ன பேட் கேம் த ரிப்ளை அப்படி சொல்கிறோம், பின்னாடியே திருப்பி சடக்குன்னு நம்மளால் பதில் சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குமே அந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் நியூரல் லூப் இது எல்லாமே அதில் இத்தகைய செய்திகளை உடனுக்குடன் நம்ம எடுத்து பயன்படுத்தி கொள்ள அளவில் அதில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் ஷார்ட் டேர்ம் மெமரி இருந்தாலே ஒருத்தருக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் மெமரியில் நிறைய பெரிய செய்திகளை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 அல்லது 7 நாளுக்கு அப்புறம் அட் த மோஸ்ட் 14th டேக்கு அப்புறம் அது மறுபடியும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறதுன்னு சொன்னால் தட் இஸ் கன்சிடர் ஆஸ் லாங் டேர்ம் மெமரியில் அந்த செய்திகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், தொகுத்து வைத்திருக்கிறோம் அப்படி என்று பொருள். அந்த அடிப்படையில் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு சிறப்பான பல தகுதிகள் இருக்குது அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கண்டு பரிமாறிக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.